விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டுல எத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காருங்கிறத ஒரு சாதாரண ஆளை போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லிடுவார். ஆனா இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். விஜய் இஸ் அன்டிஸ்பியூட்டட் லீடர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹீரோ. அப்ப அவருக்கு இருக்கக்கூடியது வந்து இன்னைக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த். இன்னைக்கு அதோட அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த 18 வயசுல இருந்து அந்த 30 35 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய வாக்கு கன்வர்ஷன் ரேட்டு மினிமம் 80 to 90% விஜய்க்கு இருக்குங்கிறது என்னுடைய. அவன் சொல்றதை நீங்க காது கொடுத்து கேட்கணும். அவரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, அவரு இன்னொரு புஷி ஆனந்த் சொல்லி, புஷி ஆனந்த் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீங்க நேரடியா அங்க கருத்தை சொல்றீங்க கிட்ட போகணும். அப்ப என்ன ஆகும்னா, இது நீங்க வந்து நாலாவதா உங்களுக்கு அந்த தகவல் வருதுன்னா அந்த கம்யூனிகேஷன் ஃபில்டரிங் நிறைய நடக்கும். எந்த விதமான ஒரு முள்வேலியும் இல்ல, ஈஸியா அந்த ஆக்சசபிலிட்டியை விஜய் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் கிட்ட அந்த ஆக்சசபிலிட்டி இல்லைங்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கு சுத்தி ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை தாண்டி யாருமே வந்து விஜயை நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் ரியாலிட்டிங்கிறது. நம்ம உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு கூடவே இருக்கீங்க. ஐயோ இவருக்கு இப்படி சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சுப்பாரா, அவர் தப்பா நினைச்சுப்பாரா, இது நம்ம இப்படி சொன்னா நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு நினைப்பாங்க. அதனால அந்த தைரியத்தை நீங்க கொடுக்கணும். இல்ல நீங்க எனக்கு ஐ வாண்ட் ப்ராப்பர் ஃபீட்பேக், ரியல் ஃபீட்பேக், ரியாலிட்டியை மட்டும் என்கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து நீங்க ஆமா நீங்க சிஎம்ஆ வந்துறீங்க, அதை வந்துறீங்க, இது வந்துறீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் வேண்டியது இல்லை. வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம். நான் ஜெயச்சந்திரன். இந்த வீடியோவில் என்னோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் குறித்தும் நடிகர் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் குறித்தும் நம்ம பண்ணியிருந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களும் இங்கே விவாதிக்கப்படணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ண போகிறோம். உங்களுடைய கேள்விகளை அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமாரிடம் நான் முன்வைக்க போகிறேன். அதற்கான பதிலை அவரிடம் கேட்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது, கேள்விகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கேள்விக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜெய். நீங்கள் கடைசியாக கொடுத்த இன்டர்வியூலையுமே நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற எக்ஸ்பர்ட்ஸ் பேசினதும் சரி, நம்ம பண்ண வீடியோஸ்லையும் கூட விஜய் ஃபேன்ஸும் இல்லை பொதுவாக விஜய் விமர்சிக்கக்கூடியவர்களும் வைத்திருந்த கேள்வி தான் நம்ம இதில் கேட்க போகிறோம். முதல் கேள்வியை நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகே, ராஜேஷ் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்காரு. டிஎம்கே 70 வருஷ பழமையான கட்சி, ஆளும் கட்சியாக வந்த பிறகும் விஜயனுடைய மாநாட்டுக்கு இவ்வளவு இடையூறு ஏன் கொடுக்கணும்? 33 நிபந்தனைகளில் ஒரு சில நிபந்தனைகள் ஓகே, ஆனால் பல நிபந்தனைகள் ரொம்பவே அபத்தமாக இருக்குது. இது டிஎம்கேவினுடைய சதி வேலை, இது டிஎம்கேவுக்கு மக்கள்கிட்ட கெட்ட பேரை உண்டாக்கும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுடைய பார்வை? இன்னைக்கு டிஎம்கே 75 ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு அவங்க ஆண்ட கட்சி. அப்போ திமுக வந்து நேரடியாக விஜய் அவர்களுக்கு வந்து நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஒரு அழுத்தம் கொடுத்தா அது வந்து திமுகவுக்கு கெட்ட பேர் வருங்கிறது திமுகவுக்கு தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இவங்க வேணும்னே அவங்கள போய் சப்ரஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அதை திமுக மாதிரி ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த கட்சி அது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க வந்து அந்த தேர்தலுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் 23ஆம் தேதிங்கிறது. அவங்க கேட்ட 5வது நாள்லேயே வந்து அவங்க சில கேள்விகளோட 21 கேள்விகளோட இவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து ஒரு 4-5 நாள் டைம் எடுத்துக்கிட்டு அந்த கேள்விகளுக்கு பூராமே பதிலை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. திருப்பி ஒரு 33 நிபந்தனைகளோட இவங்க வந்து கண்டிஷனல் அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இது வந்து சப்மிட் பண்ணதுலேருந்து அவங்க அப்ரூவல் கிடைச்ச டேட் வரைக்கும் பெரிய காலதாமதங்கள்லாம் எதுவும் இல்லை. அவங்க கொஷின்ஸ் வைக்கிறாங்க, இவங்க திருப்பி ஆன்சர் பண்ணுறாங்க, திருப்பி அவங்க கண்டிஷன்ஸோட அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இதில் நேரடியான அழுத்தம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அவங்க வந்து ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே, ஏன்னா சமூக வலையில் சொல்கிறது எல்லாமே வந்து ரசிகர்கள் கூட்டம் பெரும் அளவில் வந்து முதல்லலாம் 10 லட்சம்ங்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 5 லட்சமாக குறைந்தது. அடுத்தது இவங்க அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆன்டிசிபேட் பண்ணுறோங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க. திருப்பி இவங்க அந்த 21 கேள்விக்கு பதில் அப்ளை பண்ணும்போது ஒரு அது 50,000 சுருங்குது. அப்போ இந்த 50,000க்கு சுருங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன எப்படி வந்து இது 1.5 லட்சத்துக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க, திடீர்னு இப்போ ஒரு 50,000க்குங்கும் போது ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ இவ்வளோ தூரம் வந்து டக்குன்னு எப்படி வந்து அந்த நம்பர்ஸ் குறையும். அப்போ அதில் தெளிவாக சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் 50,000 நீங்கள் குறைச்சிருக்கீங்க, அப்போ இதுக்குண்டான பாதுகாப்பு தான் எங்களால் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அது நாளைக்கு போலீஸை நீங்கள் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ காவல்துறையிலிருந்தும் சில அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவங்களுடைய கட்டாயமா இருக்கு. ஆனா இதுல இவர் டிஎம்கே மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் இந்த கேள்வியை கேட்கும்போது என்ன தடை, என்ன எதிர்ப்பு, நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு.
விஜய் தரப்புல இருந்தும் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை அவங்களும் பேசல. இது விவாதிக்கிறாங்க, பொது தளங்கள்ல விவாதிக்கிறாங்களே தவிர ரெண்டு சைட்லயுமே ஓப்பனா பேசலையே. இது யாரு, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண் பார்வையற்றவர்கள் யானையை தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் யானை எப்படி இருக்குன்னு டிஸ்கிரைப் பண்ண மாதிரி தான். இப்போ உதயநிதி அவர்களும் இதுக்கு பதில் சொல்லும்போது, சரி அப்படின்னா நீங்கள் விஜய் கிட்டே கேளுங்க, ஏன்னா அப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வகையில் இடையூறு பண்ணியிருந்தா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்போ அவங்க அது வாயில சொல்றதா நியாயம். அப்போ அவங்களே சொல்லாத போது நீங்களா ஏன் கட்டுக்கதை கட்டுறீங்கிற மாதிரி தான். அடுத்தது வந்து என்னுடைய பார்வையில் என்ன இருக்குன்னா, இவங்க சரியான வழியில இந்த மாநாட்டுக்கு திட்டமிடுதலில் வந்து பெரிய குளறுபடி இருக்கிறதா நான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு 5 லட்சம் பேர் நீங்கள் வராங்கங்கும் போது அதுக்கு எவ்வளோ தூரம் மக்கள் வருவாங்க. ஏன்னா இவங்க பார்த்துருக்கிறது வந்து 85 ஏக்கரா. அதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு 85 ஏக்கரா வந்து ஒரு பக்கம் மாநாட்டுக்காகவும், ஒரு 45 ஏக்கரா வந்து ஒரு பக்கம் வந்து ரோட்டுக்கு இந்த சைடு அந்த வி சாலையிலேயே 2 பக்கம் வந்து ஒரு கார் பார்க்கிங்காகவும் 2 இடம் அலாட் பண்ணிருக்காங்க. ஆமா, சவுத்துல இருந்து வர வாகனங்களுக்கு ஒரு ஸ்பேஸும், நார்த்ல இருந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், மாநாட்டுக்கு இந்த 85 ஏக்கர். அந்த மாதிரி அவங்க வைக்கும்போது என்ன சேலஞ்ச் வருதுன்னா, இந்த பார்க்கிங் ஒரு பக்கம் இருக்கு, மாநாடு வந்து இன்னொரு பக்கம் இருக்கும்போது பார்க்கிங் பட்டு மக்கள் எல்லாமே இப்படிதான் அந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி ஆகணும் ஏகப்பட்ட டைம். அப்போ அது வந்து முக்கியமான சாலையா இருக்கனால அவங்க போலீஸ்ல என்ன சொல்றாங்க, இல்ல இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்து ஒரே சைடே வச்சுக்குங்க, 2 இடத்துல பிரிச்சிங்கன்னா இது வந்து அன்வான்ட் கிராசிங் நிறைய இருக்கும். ஏன்னா சண்டேங்கும் போது வேற அவங்க வந்து நிறைய டிராவல்ஸ் இருக்கும், அந்த நீங்க அந்த ஹைவேல பார்த்துருப்பீங்க. சண்டே வந்து லாட் ஆஃப் டிராபிக்ஸ் இருக்கும். அப்போ வந்து இது பெரிய பிரச்சனையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க கூட்டம் அந்த மாதிரி மண்டே தான் கொடுத்துருக்காங்க. மண்டே கொடுக்கும்போது சண்டே ஈவினிங்ல இருந்து அவங்க வரும் முதல்ல 22ஆம் தேதிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து அந்த காரணத்தினால தான் அவங்க சண்டே வைக்காதீங்க, மண்டே ப்ரொப்போஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே இந்த ஒரு டிராஃபிக் ரீசன்னால தான் அவங்க அதை ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அடுத்தது வந்து என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்போ இந்த 22ஆம் தேதி வந்து அவங்க கொடுக்கும்போது பார்க்கிங் அந்த சைடு இருக்குன்னு நமக்கு தெரியாதா போலீஸ்ல? அப்போ 23ஆம் தேதிக்கு கொடுக்கும்போது வந்து அந்த பார்க்கிங்கை வந்து இந்த சைடில் மாற்றி போடுங்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது 45 ஏக்கரா பார்க்கிங்லும் போது நீங்கள் 85 ஏக்கராலே நீங்கள் வந்து அதை மறுபடியும் பார்க்கிங் கொண்டு வரும்போது என்ன ஆயிரும்னா, ஏகப்பட்ட இடம் வந்து பார்க்கிங்க்கு போயிடும். அப்புறம் ஆப்வியஸ்லி யூ லெட் வித் ஒன்லி ஸ்மால் ஸ்பேஸ். அப்போ அவங்க போலீஸ் கேட்கறதுல அது நமக்கு எந்த இடத்துல வந்து ஒரு பதிலாக வருது அப்படின்னாக்கா, அப்போ 1,50,000 ஏன் குறைஞ்சதுன்னா அந்த பார்க்கிங்கும் நீங்கள் சேர்த்து இதுலயே இன்பில்ட் பண்ணும்போது அப்போ மாநாட்டுக்கு உண்டான ஸ்பேஸ் கம்மியாக தானே இருக்கும். அப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்து நாங்கள் அதிகமான ஆட்களை கூப்பிட்றோன்னா அது பர்மிஷன் வராமல் போயிடும். அப்போ இதில் வந்து நிறையா வந்து இந்த பிளானிங்ல வந்து நிறைய கேப் இருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து விஜய் அவர்கள் சைட்ல இருந்து புஷி ஆனந்த் அவங்கெல்லாம் வந்து இதை ப்ராப்பரா இதை வந்து எவால்வேட் பண்ணிருக்கணும். ஏன்னா அவங்க இன்னைக்கு ஒரு சினிமாவில் இருக்கிறனால நிறைய ஈவெண்ட்டை வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஈவெண்ட் ரன் பண்றது வந்து ஒன்றும் அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா இது ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் மேசிவ் கிரவுட். இது அது வந்து ஃபுட் ஆகட்டும், ப்ளூ பிரிண்ட் ஆகட்டும், ஸ்டேஜ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அவங்க கேட்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து கட்சி கொடி நீங்க ரோட்ல வைக்கக்கூடாது அப்படி இதெல்லாம் வந்து அதெல்லாம் ஏத்துக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் திமுக மாநாட்டுக்கெல்லாம் ஏகப்பட்ட கட்சி கொடிகள்லாம் அதே சேலம் ரோட்ல நம்மளால இருந்த இளைஞரணி மாநாட்டுல எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்ப இந்த நிபந்தனைகள் பூராமே அந்த மற்ற கட்சிகளுக்கு இருந்தா பரவாயில்ல. அப்போ அதே மாதிரி சில அந்த ஓப்பன் வெல் எல்லாம் அங்க இருக்கு, கிணறுகள்லாம் இருக்கு, அந்த கிணறுகள் எல்லாம் மூடணும். நீங்க சாப்பாடு வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்றீங்க? அப்ப இதே வந்து திமுக மாநாட்டில் இளைஞரின் மாநாட்டில் அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு அடிதடி தகராறுங்கிறது இப்ப சமூக ஊடகங்கள் எவ்வளவு தூரம் வந்துச்சு. அப்ப இந்த சாப்பாட்டுக்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் ஏன் வந்து நீங்க திமுகவினுடைய இளைஞரின் மாநாட்டில் எடுக்கல? அப்ப இது அதனுடைய படிப்படியா வச்சுதான் இது நீங்க எடுக்கிறீங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு கண்டிஷன் போடாம இவருக்கு ஏன் நீங்க கண்டிஷன் போடுறீங்கிறது அவங்க கேட்கறது நியாயம்தான், நேர்கள் கேட்கறதும் வந்து நியாயம்தான். ஒரு சில நிபந்தனைகள் ஏற்றுக்கக்கூடியதா இருந்தாலும் ஒரு சில நிபந்தனைகள் வந்து புதுசா இவருக்காகவே வைக்கிற போது அப்ப இவரை வந்து நீங்க மறைமுகமா ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்களாங்கிறது ஒரு ஒரு அவருடைய கட்சி சார்ந்து பாக்குறவங்களுக்கோ இல்ல அவர் மேல ஒரு ரசிகனா அபிமானம் கொண்டு பாக்குறவங்களுக்கோ இந்த சந்தேகங்கள் எழுறதுக்கு இயல்பாவே வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். ராமாராம் அப்படிங்கிறவர் ஒரு கொஸ்டின், அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, கொஸ்டின் சொல்ல முடியாது, வாய்ப்பில்லை அவர் நடிகர் சிரஞ்சீவி போல மறுபடியும் சினிமாக்கே வந்துருவாரு அப்படிங்கிறத சொல்றாரு. விஜய் அந்த மாதிரி வரக்கூடியவரா? இவங்க சிரஞ்சீவியே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சிரஞ்சீவி வந்து 2008 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 2009 தேர்தலை சந்திக்கிறாரு, சந்தித்த முதல் தேர்தலே 16% வாக்கு வங்கி வாங்குறாரு, 18 சீட்டு எம்எல்ஏ சீட்டு எடுக்கிறாரு, 16% வாக்கு. அங்க அந்த மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா முதல் தேர்தலே வர்றாரு. அப்ப எந்த இடத்துல வந்து சிரஞ்சீவியினுடைய ப்ராப்ளம் வருதுன்னு நான் பார்க்கறேன்னா, எக்ஸ்பெக்டேஷன் கேப், எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு உண்டான கேப், இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கேப்னு சொல்லுவோம். அப்ப அவரு வந்து எதிர்பார்த்தது நான் ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு வந்த உடனே நான் ஆட்சி அமைச்சிருவேன், நான் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்கிற மாதிரி அவரு கூட இருந்தவங்க அவருக்கு வந்து நிறைய கதை கட்டி விட்டுருக்காங்க.
அப்ப இவருக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை வந்து உண்டு பண்ணிட்டாங்க. அப்ப அந்த எதிர்பார்ப்புகளை உண்டு பண்ண அளவுக்கு அவ்வளவு வேலைகள் துரிதமா நடந்துச்சான்னு பார்க்கும்போது இல்ல. அவர் கூட இருக்கிறவங்களே வந்து இவருக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு பட்டர் அடிச்சு இவர் நீங்க தான் பெரியாள், நீங்க தான் பெரியாள், உங்களை விட்டு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு என்னதான் இருந்தாலும் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்ப அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை கிளியர் கட்டா சிரஞ்சீவிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துல அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ ஒரு விஜய் கிட்ட கூட என்ன ஒரு ப்ராப்ளம் பார்க்க முடியும்னா, விஜயை சுத்தி இருக்கிறவங்க பூரா விஜய்க்கு ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவருடைய ரசிகர்கள் கட்சிக்காரங்க அப்படிதான் பண்ண முடியும். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நீங்க எதிர்த்து சண்டை போட போறது யாருக்கிட்ட? 75 ஆண்டு கால டிஎம்கே கூடயும் 52 ஆண்டு கால ஏடிஎம்கே கூடயும் எதிர்த்து போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இப்ப நீங்க 5ஆவதா ஒரு ஆளா நீங்க வழங்கும் போது உங்களுக்கு யுக்தி முக்கியம். இப்ப சிரஞ்சீவி வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண தேர்தல் ரிசல்ட் இல்ல அது. சோ அப்ப என்னன்னா அவருக்கு வந்து இது ஏமாற்றமா அவரு பாக்குறாரு. ஆனா இது வெளிப்படையா வெளியிருந்து நம்மள மாதிரி ஒரு அரசியல்ல பார்க்கும்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. அப்ப அந்த அரசியல்னு வரும்போது உங்களுக்கு பொறுமை முக்கியம், யுக்திகள் முக்கியம். அப்ப நீங்க காலங்கள் வந்து நீங்க பொறுமை வேணும். பொறுமை கடலிலும் பெரிதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நீங்க தண்ணீரை கூட கையால் அள்ளலாம், அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுமை இருந்தால்னு வைரமுத்து எழுதினாரு இல்லையா. அப்ப அரசியல்ல நான் வந்த உடனே நான் முதல்வர் சீட்டுக்கு தான், நான் ஸ்டுடியோல இருந்து வந்த உடனே நான் வந்து முதல்வர் சீட்டுக்கு தான் நான் போய் உட்காரணும் அப்படிங்கிறது வந்து சரியான எதிர்பார்ப்பு இல்லை. அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுக்கு உண்டான குறிக்கோள் இருக்கிறது வாஸ்தவம். ஆனா அது நடக்கலன்னா அது ஏமாற்றம் நீங்க ஆகக்கூடாது. அப்போ சிரஞ்சீவியினுடைய அச்சீவ்மெண்ட்ல பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் அச்சீவ்மெண்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷன் கேப். அப்ப விஜய் வந்து இதுல இருந்து அவரு பாடம் படிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னே தயவு செய்து பார்க்காதீங்க. புஷி ஆனந்த தவிர்த்து இப்போ ஒரு ஜான் ஆரோக்கியசாமின்னு அவங்களுக்கு உண்டான ஒரு யுக்தி, அவர் தான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கிறத தவிர வெளியே என்ன நடக்குது, வெளியே கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன. அப்போ நீங்க உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட தோளோட தோல் சேர்ந்து பல இடங்களுக்கு போய் பல மக்களை நேரடியா சந்திச்சு அரசியல் சார்ந்து, மற்ற நலத்திட்டங்கள் சார்ந்த அரசியல் சார்ந்து அவங்கள நீங்க கூட்டோ இல்ல நீங்க அந்த பகுதிக்கு போயோ பல வகையான கூட்டங்களை நீங்க நடத்தணும். அந்த மக்களோட அடிப்படை மக்களோட நீங்க தொடர்பு வச்சுக்கணும். அவன் சொல்றதை நீங்க காது கொடுத்து கேட்கணும். அவரு இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, அவரு இன்னொரு புஷி ஆனந்த் சொல்லி, புஷி ஆனந்த் உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடாது. நீங்க நேரடியா அங்க கருத்தை சொல்றீங்க கிட்ட போகணும். அப்ப என்ன ஆகும்னா, இது நீங்க வந்து 4ஆவதா உங்களுக்கு அந்த தகவல் வருதுன்னா அந்த கம்யூனிகேஷன் ஃபில்டரிங் நிறைய நடக்கும். அப்ப இதே வந்து நிறைய நம்ம வந்து ஒரு கேமே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு இந்த இடத்துல ஒருத்தர்கிட்ட காதல சொல்லுவோம், அவர் அடுத்த சொல்லணும், கடைசியில ஃபர்ஸ்ட் சொன்னவருக்கும் கடைசியில அந்த மெசேஜ் போய் சேர்ந்தவருக்கும் சம்பந்தமே இருக்காது. இதுதான் கம்யூனிகேஷன் கேப். அப்ப இந்த பாலிடிக்ஸ்ல அதுவும் புதுசா ஒரு கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துல வந்து நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விஜய் அது உண்மையாலுமே இருந்தா அந்த கட்சியினுடைய அடிப்படை தொண்டன்ட்ட அதிகமான நேரம் செலவிடணும், அதிகமான உரையாடல்களை நடத்தணும், கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கணும், அந்த கட்சி தொண்டர்களுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யணுங்கிறத அவரு நேரடியா நேர்முகமா அவருக்கு வந்து கட்சி தொண்டர்களுக்கு இருக்கணும். அப்ப கட்சி தொண்டனுங்க நான் இன்னைக்கு போனேன்னா என்னுடைய தலைவரை வந்து என்னால பார்க்க முடியும், எனக்கு ஒரு பிரச்சனையா நான் போய் சொல்ல முடியும், என் தொகுதியில் இந்த ஒரு சிக்கல் இருக்குது இதை போய் நான் சொல்ல முடியும், இதை நான் நேரடியாவே அவர் அணுகுறதுக்கு இருக்குது. அவரை சுத்தி வந்து எந்த விதமான ஒரு முள்வேலியும் இல்லை, ஈஸியா அந்த ஆக்சசபிலிட்டியை விஜய் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் கிட்ட அந்த ஆக்சசபிலிட்டி இல்லைங்கிறத தான் நம்மளால பார்க்க முடியுது. அவருக்கு சுத்தி ஒரு சின்ன வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தை தாண்டி யாருமே வந்து விஜயை நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் ரியாலிட்டிங்கிறது நம்ம. அப்ப இந்த ரியாலிட்டிக்கும் உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கும், அப்ப ரியாலிட்டியை நீங்க கரெக்ட் பண்ணாம அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்க இந்த வளைத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து உங்களோட உண்மையாலுமே உங்க பாட்டுல காமிக்கிற மாதிரி தோளோட தோல் போடக்கூடிய தலைவன் நீங்க சொல்ற மாதிரி உண்மையால அந்த செயல்ல வரும்போது, ஏன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு கூடவே இருக்கீங்க. ஐயோ இவருக்கு இப்படி சொல்லிட்டு அவர் என்ன நினைச்சுப்பாரா, அவர் தப்பா நினைச்சுப்பாரா, இது நம்ம இப்படி சொன்னா நம்ம பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு நினைப்பாங்க. அதனால அந்த தைரியத்தை நீங்க கொடுக்கணும். இல்ல நீங்க எனக்கு ஐ வாண்ட் ப்ராப்பர் ஃபீட்பேக், ரியல் ஃபீட்பேக், ரியாலிட்டியை மட்டும் என்கிட்ட பேசுங்க. எனக்கு வந்து நீங்க ஆமா நீங்க சிஎம்மா வந்துறீங்க, அதை வந்துறீங்க, இது வந்துறீங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆள் வேண்டியதில்லை. என்ன சேலஞ்ச் இருக்கு, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, மக்கள் கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, நம்ம அந்த எதிர்பார்ப்பை எந்த இடத்துல நிவர்த்தி பண்ணாம இருக்கோம். அப்ப அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நம்ம செய்யறதுக்கு என்ன செய்யணும் அதை சொல்றவங்களுக்கு மட்டும் எனக்கு பார்க்கணும். நீங்க தான் சிஎம் சார், நீங்க தான் கடவுள் சார், நீங்க தான் ஆச்சா போச்சா அங்கன இங்கன்னு சொல்றீங்களா, முகஸ்துதி பாடுற ஆளுங்களை பக்கத்துல நீங்க வச்சுக்காதீங்க. உங்களுக்கு இல்ல இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கிறவங்களை கிட்ட வச்சு உங்களை கரெக்ட் பண்றதுக்கு உண்டான ஆளை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க ஈஸியா ரெக்டிஃபை பண்ணிட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நீங்க வைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷனையும் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஓகே சார்.
அவருடைய கேள்விக்கான பதில் அவர் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அடுத்ததா நேம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹியூமன் ஐடி ஸ்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம். கம்பெனி நேமா இருக்கும் நினைக்கிறேன். அவர் என்ன கருத்தை பதிவு பண்ணியிருக்காருன்னா, விஜய்க்கு முதல்ல அரசியல் தெரியணும் ஜெயிக்கிறதுக்கு. அரசியல் தெரியாமையா அவர் இவ்வளவு பேர் ரிஸ்க் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அரசியல் தெரியாமல்லாம் வந்திருப்பாருன்னு நான் நம்பல. இது ஏதோ அவர் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு கேள்வி கேட்கிறாருன்னு தான் பார்க்குறேன். அரசியல்ங்கும் போது மக்களுக்கு உண்டான நலங்கள் செய்கிறது தான் அரசியல். அப்போ அரசு இயங்கக்கூடிய விதம் தான் அரசியல். அப்போ வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அரசு எப்படிப்பட்ட அரசா, மக்களை சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்களினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காக ஒரு ஒரு கட்சியா ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களா என்னென்னலாம் செய்யணுங்கிறது தான் இது வந்து அரசு இயல். அப்போ இதுதான் வந்து அரசியல்ங்கிறது விஜய்க்கு தெரியாமல்லாம் வரல, தெரியாமல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவருக்கு வந்து அது தெரிஞ்சனால தான் வந்து இது சினிமாவும் ஏன்னா இப்போ ஒரு 2 பதார்த்தம் இருக்குது உங்களுக்கு. ஒரு லட்டு ஒன்று இருக்குது, ஜிலேபி ஒன்று இருக்குது. ரெண்டையும் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் எதை எடுத்துப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எதையோ ஒன்று போய் எடுக்கிறீங்கன்னா அந்த பதார்த்தத்தினுடைய ருசியோ அருமையோ தெரியாமல் நீங்கள் அதை போய் எடுக்க மாட்டீங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு சினிமாவும் இவ்வளவுப்பட்ட அருமையான ஏற்கனவே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறதும் இருக்குது. இன்னொன்று இருக்கும்போது இன்னொரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பதார்த்தத்தை வச்சுட்டு இன்னொன்று எடுக்கிறாருன்னா அதனுடைய விஷயங்களை தெரியாம போய் அது கை வைக்கிறதுக்கு ஆழம் தெரியாம கால் விட மாட்டார். அப்ப கண்டிப்பா இது வந்து விஜய் அவர்களுக்கு அரசியல்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய நெளிவு சொல்லிகள் என்னன்னு தெரிஞ்சுதான் பண்றாரு. ஆனா ஒண்ணு, நான் முதல்ல முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிஸை தெரியற அளவுக்கு நீங்க வந்து மக்களோட மக்களா, தொண்டனோட தொண்டனா நீங்க வந்து அதிகமா உறவாடணும், உரையாடணும், அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய ரியாலிட்டிஸை வந்து ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நீங்க ரியாலிட்டியை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா தான் நீங்க ஸ்ட்ராட்டஜி வகுக்க முடியும். இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் சொல்லக்கூடியதை மட்டுமே கேட்டுட்டு இருந்தா ஆமா நம்ம தனியா போய் நின்னாவே சூப்பரா நம்ம ஜெயிச்சிருவோம்னா அப்ப சிரஞ்சீவி நான் முதலே சொன்ன மாதிரி அவர் வந்து தோக்கல. 18 சீட்டு பிளஸ் 16% தமிழகத்து அந்த மாநிலத்துல 3வது பெரிய கட்சியா மாறினாங்கிறது பெரிய அச்சீவ்மெண்ட் இன் ஒன் தேர்தல். அப்ப அதே வந்து விஜய் அவர்கள் அச்சீவ் பண்ணுங்கிற மாதிரி இருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதில், ஏன்னா அது வந்து 2009, இன்னைக்கு 2024 இருக்கும். 15 வருஷம் கழிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த 15 ஆண்டு காலில் வந்து அரசியல் புரிதல் மக்களுக்கு ஏகப்பட்ட புரிதல்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த காலத்துல, பழைய காலத்துல ஒரு எம்டிஆரோ எம்ஜிஆரோ மக்கள்கள் வந்து ஆண்ட அளவுக்கு அன்னைக்கு இருந்த அரசியல் தெளிவுகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு, அன்னைக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்களாலும் மீடியா கிடையாது. இன்னைக்கு நீங்க சும்மா அச்சம் தும்புனீங்கன்னா கூட அதை மீடியாவில் எடுத்து போட்டு இவர் ஏன் தும்பினாரு, இந்த தும்பலுக்கு பின்னாடி யார் காரணங்கிற அளவுக்கு அதை டீகோட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மீடியாஸ் இருக்கும்போது, அப்போ இது வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து ஹைலி இன்ஃபார்ம்டு பீப்புள். அந்த நார்மல் காமன் மேன் வந்து இஸ் ஹைலி இன்டெலிஜென்ட் நவ். அப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவனால வந்து எடை போட்டு பார்க்க முடியும். ஒரு ரசிகனா இருக்கிறவன் நீங்க என்ன சொன்னீங்கனாலும் ஏத்துப்பான். ஆனா ஒரு காமன் மேன் ஓட்டு போட வரவன் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்திலிருந்தும் அதனுடைய உட்கருத்து என்னங்கிறத புரிஞ்சுக்கான். வெறும் வார்த்தையை மட்டும் பார்க்க மாட்டான், இந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் திஸ் வேர்ட் என்னங்கிறத பார்ப்பான். அப்ப அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அரசியல் புரிதல் மக்கள்கிட்ட அதிகமாயிட்டு வர பெருங்கூட்டம் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து நம்ம பணத்துக்கு வாக்கு வாங்குற கூட்டமா மட்டும் நம்ம பாத்திரக்கூடாது. அப்ப இந்த மாதிரி கூட்டத்தினுடைய நம்பிக்கையை நீங்க பெறணும். அப்ப நீங்க கூட்டணிக்குன்னு வரும்போது இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணி, இன்னொன்னு வந்து அவர் தனியா நின்னார்களாம் பயங்கரமான டேமேஜ் ஆயிடும். யுக்தி தான் அவருக்கு முக்கியம், ஸ்ட்ராட்டஜி. கூட்டணி தான் என்னை பொறுத்த வரைக்கும் 2026 பொறுத்த வரைக்கும் கூட்டணி களம் தான் அது. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஏஎன்ஆர் வில்லேஜ் அப்படிங்கிற ஐடியில இருந்து இந்த கருத்து வந்திருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நாம் தமிழர் கட்சி கூட ஒரு பொழுதும் விஜய் கூட்டணி வைக்க மாட்டார், அதையும் மீறி வைத்தால் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி அமையும், அது சீமான் உடன் கண்டிப்பாக அமையாது, சிறு சிறு கட்சிகளுடன் தான் கூட்டணி வைப்பார், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டார், பிஜேபியுடனும் கூட்டணி வைக்க மாட்டார், தமிழக வெற்றி கழகம் தனித்தே நிற்கும், அதற்குடைய கூட்டணியோடு. அவர் சொல்றதுல சில வாக்கியங்கள் கருத்துக்கள் ஏற்றுக்க முடியுது, சில வார்த்தைகளுக்கு எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கு. இப்போ நானே முதல்ல என்னுடைய கருத்து என்னன்னா, அவர் வந்து ஏடிஎம்கே கூடயோ டிஎம்கே கூடயோ பிஜேபி கூடயோ போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்னன்னா, நீங்க எந்த ஒரு கட்சி திமுக கூடயோ அதிமுக கூடயோ போய் கூட்டணியில சேர்ந்து நின்னீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்களால தமிழ்நாட்டை ஆள முடியாது. அப்ப இன்னைக்கு நிறைய இடத்துல பேச்சு இருக்கிறது கூட அதிமுக வந்து விஜய் அணுகிட்டு இருக்காங்க, அப்ப வந்து விஜய் வந்து அதிமுக கூடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா, அப்ப நீங்க வந்து விஜய் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க வேண்டியதில்லை, நீங்க அதிமுகல ஒரு பெரிய பதவி வாங்கிட்டு போய் நீங்க சேர்ந்துக்கலாம். அப்ப நீங்க எடப்பாடி அவர்களை கரத்தை வலுப்படுத்துங்கிற அவசியம் இல்லை. அப்ப அவர் சொல்றதை ஏத்துக்க முடியுது. அதே மாதிரி பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கக்கூடிய கட்சிங்கிறனால அவங்க வந்து அது கூடயும் போக முடியாது. அப்ப இந்த 3 பிரதான கட்சிகளுமே வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த 3 கூட்டணியில தான் இருக்கு. அடுத்தது நான் என்ன பாக்குறேன்னா, அப்ப வந்து ஒரு நாம் தமிழர் சீமான்கிறவர் இருக்கார். அப்ப சீமானுடைய அரசியல் என்னவா இருக்குன்னா, நீங்க இன்னைக்கு என்ன அரசியலை சொல்லிட்டு நீங்க வரப்போறீங்களோ, என்ன காரணத்துக்காக வரப்போறீங்களோ
அதே காரணத்துக்காக தான் 15 ஆண்டுகளா சீமான் அவர்கள் அரசியல் களத்திலிருந்து இந்த ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை பூரா எதிர்த்து அவருடைய கருத்தை வந்து திராணியோட திடகாத்திரமா சொல்லி வந்து அவரு ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் எதிர்த்து அவர் வந்து சண்டை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப நீங்களும் அதே நோக்கத்தோட வரும்போது அதை தான் நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அப்ப கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க ஒரு சென்டிமெண்டல்ல பேசுறது. அப்ப அதுதான் வந்து ரியாலிட்டி புரியாம பேசுறது. அப்ப வந்து ஒரு யுக்தியில வந்து என்னன்னா, ஒரு போருக்கு போகும்போது உங்களுடைய வலிமைங்கிறத விட உங்களுக்கு யுக்தி முக்கியம். மோர் தேன் யுவர் ஃபோர்ஸ், யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜி இல்லாம நான் வந்து வெறும் நான் ஃபோர்ஸை மட்டும் கொடுக்குறேன்னா தட் ஃபோர்ஸ் வில் பிகம் யூஸ்லெஸ். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு தேர்தல் வலிமை அடைஞ்சுக்கிட்டு தான் வராங்க, அவங்க எந்த இடத்துலயுமே வீக்கா இல்ல. அப்ப இன்னைக்கு சீமான் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த 8% சோகால்டு ஓட்டுமே இந்த ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சியில பிடிக்காத வாக்கு தான். அப்ப நீங்களும் இங்க வரும்போது நேச்சுரலாவே நான் பாக்குறது என்னன்னா, சீமான் அவர்களுக்கு விஜயும், விஜய் அவர்களுக்கு சீமானும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸா தான் நான் பாக்குறேன். இவங்க 2 பேர்த்துட்டு எந்த முரண்பாடும் கிடையாது. அப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு 10% இருக்குன்னா, சீமானுக்கு வந்து போன தடவை அவருக்கு சின்னம் மாறினால 8, அந்த பழைய சின்னம் கிடைச்சிருந்தா கூட ஒரு 10 வந்திருக்கலாம். அப்போ ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்னுடைய கருத்து என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. நான் பெரியாளா நீ பெரியாளா, இது சீமான் அவர்களுக்கும் நான் சொல்றேன், வேட்பாளர் இல்லாம ஒரு கூட்டணி அமைக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஏன்னா இன்னைக்கு சீமான் அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இந்த நபர் கேள்வி கேட்டாரோ நாங்க விஜய் தலைமையில தான் வரணும்னு, இதே தான் சீமான் சைட்ல இருக்கிறவங்களும் விஜய் தலைமைக்கு, சீமான் தலைமைக்கு கீழே தான் விஜய் வந்து சேரணும்னு. அப்ப இந்த 2 பேருமே அந்த தலைவர்கள் வந்து அந்த ஈகோவை விடணும், நான் பெரியாளா. ஏன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க பூரா உங்க மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல சொல்றது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தானே இருக்கும். இந்த பக்கம் ஸ்டாலின் இருக்காரு, இங்க எடப்பாடி பழனிசாமி, அந்த பக்கம் அண்ணாமலை. அப்படின்னா இங்க வந்து இதர் விஜயோ இல்ல சீமானோ ஒரு முகமா முன்னிறுத்தப்படணும்ல. இல்ல அவங்க 2 பேருமே இருக்காங்களே. இப்ப சப்போஸ் இந்த 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்கன்னா வேற யாருடைய கூட்டணின்னு வரப்போகுது? விஜய் சீமான் கூட்டணி இல்ல சீமான் விஜய் கூட்டணின்னா பேசப்பட போகுது. அப்ப இதுல வந்து இன்னைக்கு விஜய் வந்து நான் தான் இதுல ஐடென்டிட்டின்னு சொல்றதுக்கோ இல்ல சீமான் வந்து நான் தான் ஐடென்டிட்டின்னு சொல்ற அளவுக்கு நெசசிட்டி இல்ல. 2 பேருமே நன்கு அறியப்பட்ட நபர்கள் தான். பெரிய அளவுல வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு சீமான்னாலும் தமிழ்நாடு எல்லாத்துக்கும் தெரியும், விஜய்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இதுல வந்து உங்களுக்குள்ளார ஈகோ வேண்டாம். அப்ப என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் முதல்ல ஒண்ணு சேரணும். அப்ப சீமானும் அவர்களுக்கு கீழே இருக்கவங்க என்னென்னலாம் சொல்றாங்கிறத கேட்டு, நான் தான் 15 வருஷமா இருக்கேன், நான் கொள்கைக்காக போராடிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், அப்ப தனியா அண்ணா வந்தா உங்க தலைமைக்கு கீழே வரட்டும்னே அப்படின்னு அவங்க சொல்றத, அவங்க கட்சி தொண்டர்கள் சொல்றதையும் அவர் சீர்தூக்கி பார்க்கணும். அதை உடனே ஆமா ஆமான்றதை எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி விஜய் அவர்களும் கீழே இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் அவங்க இந்த சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நல்ல சரியான ஈகோ இல்லாத ஒரு புரிதல் வரணும். ஏன்னா 2 பேருமே அண்ணா தம்பிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. அப்ப அந்த புரிதலை உண்டு பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேரும் முதல்ல சேரணும். இவங்க 2 பேர் சேர்ந்தால் மட்டும் பத்தாது. எதிரிலையில் இருக்கக்கூடிய ஒண்ணு, நீங்க உங்களுடைய பலப்படுத்தணும். உங்களைய பலப்படுத்தி மற்ற கட்சிகளை எப்படி நீங்க பலகீனப்படுத்த முடியும், மற்ற கூட்டணிய, இது 2மே முக்கியம். அப்ப அதுல வந்து இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணியில இன்னைக்கு ஏகப்பட்ட சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது யதார்த்தமாவே. அப்ப திருமாவளவன் அவர்களே வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு குண்டை தூக்கி போட்டு ஒரு பக்கம் மாநாடு நடத்துறன்னு இருக்காரு. அவருடைய ஆரம்ப காலத்துல வந்த போதே அவர் சொன்ன வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா, கூட்டணியிலும் பங்கு பெறணும், ஆட்சியிலையும் பங்கு பெறணும். நாட் ஓன்லி சீட் ஷேர், பவர் ஷேரிங்க்கும் நாங்க அந்த காலத்துல கட்சியில வந்த போதே நான் ஓங்கி ஒழிச்ச ஆள் நான் அப்படிங்கிறார். அப்போ அவரையும் நீங்க கன்சிடர் பண்ணணும், அவர் அந்த கூட்டணியில இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஏற்கனவே சீமானும் வந்து இந்த மாநாடு திரும்ப சொல்லும் போது, அண்ணே வாங்க நம்ம மது இல்லாத கூட்டணி அமைப்போம். அப்ப நீங்க வந்து மதவாதம் ஒரு பிரச்சனைங்கும் போது திமுக மதுவாத கட்சியா இருக்குல்ல, அப்ப மதவாதம் வேண்டாங்கும் போது மதுவாதம் மட்டும் எதிர்க்கு, அந்த மதுவாதத்தை எதிர்த்து தானே நீங்க இப்ப மாநாடே நடத்துறீங்க, அப்புறம் உன்ன இருக்கிறீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ திருமாவளவன் அவர்கள், அப்ப திருமாவளவன் அங்கிருந்து வரும்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சில கட்சிகளும் இதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 0.4% இன்னைக்கு 2.5% வரைக்கும் வாக்கு இருக்கு. நான் முந்தின இன்டர்வியூலேயே நேர்காணலே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா, விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய்க்கும், விஜயகாந்த் அவர்களுக்கும் சீமானுக்குமே இந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்ட்ராங் பாண்டிங். அப்ப அங்கிருந்து வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் வந்து நீங்க வெறும் பேர்ல திராவிடம் இருக்கிறனால இவங்களை அதிமுக திமுக கூட இணைச்சு நீங்க பார்க்க கூடாது. அப்ப அந்த விஜயகாந்த் கட்சியை நீங்க எடுக்கணும். அடுத்தது வந்து இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க வந்து ஒரு 5% வாக்கு அங்க வச்சிருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க சேர்த்து செய்யும் போது உங்களுடைய கூட்டணிக்கு உண்டான பலம், இதை மட்டும் நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னாவே ஒரு 30% வரும். அடுத்தது ஓட்டு போடாத ஆளுங்க இன்னைக்கு 30 பேர் இருக்காங்க, 30% பேர் இருக்காங்க. அப்ப நீங்க இந்த ஃபார்மிடபிள் அலையன்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணும்போது ஓட்டு போடாம இந்த அவநம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஓட்டு போடாத நபர்களுக்கு நீங்க நம்பிக்கையை கொடுக்க முடியும். அப்ப அதுல இருந்து ஒரு 5-6% கிடைக்கும் போது இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப ஃபார்மிடபிள் அலையன்ஸா வரும். அப்ப அந்த கூட்டணியோட நீங்க தேர்தலை சந்திக்கும் போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தடவையே நீங்க ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
ஆனா நீங்க ஆட்சிக்கு முன்னாடியே நாங்க வந்து இது யார் நானா நீயாங்கிற போட்டி இருக்கக்கூடாது. அது சீமானுக்கு இருக்கக்கூடாது, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடாது. 2 பேர்த்துக்குமே அது இல்லாம இருந்தா தான் அது சாத்தியப்படும். அது நீங்க ஃபர்ஸ்ட் தேர்தலை போட்டியிடுங்க, சீட்டுகளை ஜெயிங்க, அதுக்கப்புறம் நம்ம யாருங்கிறத பாத்துக்கலாம். யார் முதலமைச்சரா வர போறாங்க, அதுக்கு நமக்கு பிரசிடென்ஸே இருக்கு. இந்தி கூட்டணி வந்து இப்ப பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாரு முதலமைச்சருங்கிறத சொல்லாம தானே போட்டிட்டாங்க. அப்ப முதல்ல இருந்ததை விட சீட் அதிகமா வாங்கினாங்க இல்லையா? அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு 233 சீட்டு கிடைச்சிருக்குல்ல. அப்ப பிரதமர் வேட்பாளரை சொன்னாதான் நாங்க ஓட்டு போடுவோம்னா எப்படி 233 சீட்டு வரும்? அப்ப இதுல இருக்கக்கூடிய சில பேர் கருத்து வைப்பாங்க, முதல்வர் வேட்பாளர்னே சொல்லாம எப்படி நம்ம தேர்தலை சந்திக்கிறது? இது அபத்தமா இல்லையா? அபத்தம் இல்ல. பாராளுமன்றத்துக்கே நடக்கும்போது மாநிலத்துக்கு நடத்துக்கிறதுக்கு என்ன பிரசிடென்ஸ் இருக்கு. அப்ப இந்த பிரசிடென்ஸை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நீங்க பண்ணும்போது கட்டாயம் இவங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஓகே சார், ரொம்ப டீட்டெயிலாகவே ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா சாய் ஷண்மித் அப்படிங்கிற ஐடியில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இது உங்களோட வீடியோக்கு அந்த கமெண்ட்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் நடக்காது. மக்கள் நல கூட்டணியை காலி பண்ண மாதிரி இவங்களும் வருவாங்களே தவிர வின் பண்ண முடியாது. மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். என் கருத்து தான் முழுமையான இதுதான் சூப்பர் உலகத்திலே பெஸ்ட் கருத்துங்கிறத நான் சொல்லுவேன். அது மாதிரி அவருக்கு என்ன கருத்து இருக்க மாதிரி அவருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, சொல்றதுல தவறு இல்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தலில் வந்து நின்னும்போது 6% வாக்கு எடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுக்கு பெரிய காரணம் மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்தனுடைய பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து திருமாவளவன் அவர்கள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், இந்த 4 கட்சி தான் வருது. அப்ப அந்த 4 கட்சி வந்ததுக்கு அப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரும் வாசன் அவர்களும் கடைசியா தான் வந்து சேர்றாங்க. முதல்ல இருந்து ஆரம்ப கட்டத்தில இருந்தே வந்து இது வரல. இந்த மக்கள் நல கூட்டணிங்கிறது வந்து ஒரு அவசர கதியில எடுத்தது. அப்ப வந்து அவங்களுக்கு இருந்த வாக்கை விட ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்டியா இருந்ததை விட கூட்டணிக்குன்னு பார்க்கும்போது ஒரு 6% வாக்குங்கிறது வந்து எதிராளியை வந்து பலகீனப்படுத்துறது பெரிய அளவுக்கு வந்து திமுக தோக்கறதுக்கு காரணமா அந்த மக்கள். நீங்க சொல்ற கால்குலேஷனும் சிமிலரா தானே இருக்கு. இப்போ அதுல விஜயகாந்த் ஒரு பெரிய ஃபோர்ஸா அந்த நேரத்துல இருந்தாரு. அதே மாதிரி இதுல விஜய் நம்ம கன்சிடர் பண்ணாலும் அதுல நீங்க சொல்லக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் இதுலயும் வந்து சேரும்போது ஏதோ ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதையோ அல்லது இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதை தடுப்பது, இல்ல ஒரு கட்சி ஆட்சிக்கு கொண்டு வருவது, இதுதானே நடக்கும். இவங்க எப்படி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல, நான் அதனாலதான் சொன்னேன், இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணியினுடைய எக்ஸிஸ்டிங் ஓட் ஷேரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன ஓட் ஷேர் மாதிரி 30% கிடையாது, கம்மி தான். எல்லா அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் சரிவில் இருந்த கட்சிகள், யாருமே அப் ட்ரெண்ட்ல இல்லை. ஆனா நான் இப்ப சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கட்சிகள். இல்ல, அன்னைக்கும் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருந்ததுன்னா 2000. ஆமா, அந்த முடிவை வந்து தவறுதலா எடுத்துட்டு வராரு. அன்னைக்கு வந்து ஒரு அவசர கோலத்துல வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளியே வராம இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு விஜயகாந்தினுடைய ஸ்டாண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வாஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். பட் சில நேரத்துல சில முடிவுகள் பலன் கொடுக்கும், சில நேரத்துல சில முடிவுகள் நமக்கு பலன் கொடுக்கும். அதான் சொல்லுவோம் நம்ம, யூ ஆர் த மேன் ஆஃப் யுவர் ஓன் டெசிஷன்ஸ். அப்ப சில இடத்துல இது நல்ல முடிவா கெட்ட முடிவாங்கிறது அந்த முடிவினுடைய பலன் கிடைக்கும் போது தான் தெரியும். யாருமே இது தவறான முடிவுனா அதை எடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு முடிவு எடுக்கிறோம், சில பேருக்கு சில நேரத்தில் அது பலன் கொடுக்கும். அந்த மாதிரி அவருக்கு அது வந்து பலன் அளிக்காம போச்சு. அதுதான். அப்போ இன்னைக்கு வந்து இதை மக்கள் நல கூட்டணி இதையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நம்ம சொல்றது வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபார்மிடபிள் அலையன்ஸ். மக்கள் நல கூட்டணிங்கிறது வந்து நாட் சோ ஃபார்மிடபிள், இட் வாஸ் வெரி கம்பல்சிவ் இன் நேச்சர். அதை தான் நம்மளால பார்க்க. நீங்க சொல்ற கூட்டணியிலுமே இப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய், சீமான், விசிகா, பாமக, தேமுதிக அப்படின்னா ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குமே. விசிகாவுக்கும் நாம் தமிழருக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. விசிகா, பாமக நேர் எதிரான நிலைப்பாட்டில் இருப்பாங்க அரசியல் ரீதியா. இதுல தேமுதிக ஓரளவுக்கு எல்லாரோடையும் அணுகுமுறையோட போனாலும் கூட நீங்க சொல்றது கம்ப்ளீட்டா வந்து முரண்பாடுகளின் மூட்டைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, இது முரண்பாடுகள் மூட்டை இல்லை. அதாவது நான் எப்படி பாக்குறேன்னா, அரசியல் எப்பயுமே ஒரு டயலாக் சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. இப்ப நீங்க யார் யாரெல்லாம் வந்து இல்ல ஜென்மத்துக்கு நாங்க அந்த இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக வந்து நாங்க ஜென்மத்துக்கும் பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டோம்னாங்க, கூட்டணி போகலையா? அதே மாதிரி திமுக எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் மதவாத கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னாங்க, கூட்டணி வச்சுக்கலையா? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சி வந்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்காத கட்சி? அப்போ எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த கூட்டணியில் இருக்கும்போது எதிர்கூட்டணியை தாக்கி பேசுறவங்க தான். அப்போ அதனால தான் அவங்க எப்பயுமே இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் வச்சிருக்காங்க. இந்த டைலாக் அவங்களை காப்பாற்றிடும். அப்போ இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கேடயமாகவும் குடையாகவும் பயன்படுத்துறது இந்த டைலாக் தான். அதனால இதை வந்து நாங்கள் இனிமேல் சேர மாட்டோம்னு இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் கூப்பிட மாட்டோம் அப்படிங்கிற சொல்றதையெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கால நகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அதுக்கு தான் என்னுடைய இது என்ன இருக்குன்னா, இப்போ இந்த கூட்டணி நான் சொல்ற கூட்டணிக்கு வந்து பெரிய அளவுக்கு பிராயச்சித்திரப்படணும். சாதாரணம் இல்லை நீங்க சொல்ற மாதிரி, அதை நான் ஏத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் வந்த உடனே ஒரு பாண்டிங் நடக்கிறது ஈஸியா நடந்துடும். ஆனா ஒரு திருமாவளவன் அவர்களையோ கம்யூனிஸ்டையோ இல்லை வந்து
பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்ல ஈவன் விஜயகாந்த் அவர்களை கூட நீங்க ஈஸியா கொண்டு வந்துட முடியும். அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒண்ணு சேர்க்கறது கஷ்டம். அப்ப அதுலயும் உங்களுக்கு நீங்க ட்ரேட் ஆஃப் எடுக்கணும், நீங்க முயற்சி பண்ணணும். சப்போஸ் அப்படி முடியலையா, யார் உங்க கூட்டணிக்கு வந்து அதிகமான பலம் கிடைக்கும். எல்லாமே எந்த டெசிஷன்லயும் ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்கும். ட்ரேட் ஆஃப் இல்லாத டெசிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ இது வந்து நீங்க அதை சீர்தூக்கி பார்த்து இதுக்கு நிறைய கால விரயம் நீங்க செய்யணும், நிறைய இதுல வந்து நீங்க இன்வால்வ் ஆகணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, விஜய்க்கு திருப்பி நான் இன்னொரு படம் நடிக்க போறேன். ஏற்கனவே இன்னைக்கு செப்டம்பர்ல மாநாட்டை முடிச்சுட்டு படம் நடிக்க போறேன். இன்னைக்கு திருப்பி அக்டோபருக்கு போயிருச்சு. அப்ப இந்த அக்டோபருக்கு முடிச்சு இப்ப பூரா மாநாடு வேலையில இருக்கும்போது அப்புறம் மறுபடியும் படம் நடிக்கணும்னு போகும்போது உங்களுக்கு காலகட்டங்கள் இல்லை. அப்ப என்னுடைய சைட்ல இருந்து நான் வைக்கிறக்கூடிய வாதம் உங்களுக்கு இல்ல, ஒன் லாஸ்ட் பிக்சர் கூட மூவி வேண்டியது இல்லை, கோட்டு கூட போதும். ஏன்னா நீங்க ஒரு படத்தை நடிச்சு நீங்க அதனால உங்க ரசிகர்களுக்கு உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு நீங்க செய்யற நல்லதை விட நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க செய்யும் போது அதை விட நீங்க அதிகமான நல்லதை செய்ய முடியும். அப்ப எகைன் ஹியர் ஆல்சோ எ ட்ரேட் ஆஃப். ஒரு படம் முக்கியமா இல்ல வந்து உங்களுக்கு அரசியலுக்கு பவருக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது முக்கியமா, ரெண்டுல எது வந்து முக்கியங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். இந்த கமெண்ட் வந்து டிவிகே சைட்ல இருந்தே வந்திருக்கு. டிவிகேவோட தேனி டிஸ்ட்ரிக்ட் ஐடி விங்ல இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தமிழகத்தில் இதற்கு முன்னால் நடைபெற்ற அரசியலை தாவேகா ஒருபோதும் செய்யாது. மாற்று அரசியல் என்றால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அல்ல, இது புதுமையான அரசியல் பயணமாக இருக்கும். நிதானம் கோழைத்தனம் என்றால் நாங்கள் அவ்வாறே இருந்து கொள்கிறோம், ஆனால் அதற்கு மதிப்பு அதிகம். அதாவது இப்போ அவங்க மேல ஒரு விமர்சனம் இருக்குல்ல, ரொம்ப ஸ்லோவா விஜய் நகர்வுகளை முன்னெடுக்கிறாருன்னு, அதை நிதானம்னு சொல்றாங்க. அது கோழைத்தனம் இல்லை, நிதானம் தான் அப்படின்னு. இது நம்ம ஏத்துக்கலாமா? இல்ல, வேகத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாத்தையுமே வேகமா செய்யணுங்கிறத நான் சொல்லல. ஆனா நீங்க இப்ப புதுசா வரும்போது உங்களுக்கு நிறைய கம்பல்ஷன்ஸ் இருக்கு. அப்ப வந்து நீங்க இப்ப இன்னைக்கு வந்து சிரஞ்சீவி மாதிரி ஆயிடுவாரா, கமலஹாசன் மாதிரி ஆயிடுவாரா, ஒரு நடிகன் வராங்கிறது இந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கிற சூழ்நிலையில நீங்க அதையெல்லாம் வாங்கிக்கணும். இல்ல நாங்க அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு சொல்றதோட மட்டும் நிக்காம, ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஆனாங்க, ஏன் கமலஹாசனுடைய பிட்ஃபால் என்ன, சிரஞ்சீவியினுடைய பிட்ஃபால் என்ன, சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தார். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த செய்திகள்ல இருந்து நீங்க தகவலை சேகரிச்சு அதுல இருந்து நீங்க லேர்னிங்ஸ் எடுத்துக்கணும். அப்ப அந்த லேர்னிங்ஸ் எடுத்துட்டு நீங்க அந்த லேர்னிங்ஸை வச்சு உங்களை நீங்க எப்படி தகவமைச்சுக்க போறீங்க, எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களைய திடகாத்திரப்படுத்திக்க போறீங்க. அப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றது, விஜய் அவர்கள் தனியா வந்து நின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து ஏற்கனவே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு தான் அது பலமா மாறும். ஏன்னா ஏற்கனவே வந்து நடந்து முடிந்த தேர்தலே பார்த்தோம், அவங்க பலத்தால ஜெயிக்கிறத விட எதிர்கூட்டணி வந்து பிரிஞ்சு இருந்து பலகீனமா இருந்தனால அவங்க ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப அதை திருப்பி இவர் வந்து விஜய் வந்து நாங்க தனியாவே நின்று அப்படிதான் பண்ண போறோம்னு அவங்க சொல்ற மாதிரி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஆண்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு இதை விட ஒரு வரப்பிரசாதம் வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்ப நீங்க இங்க நிறைய செயல்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கு. இதை வந்து எதுக்காக சொல்லுவாங்கன்னா, இந்த கூட்டணி ஆகட்டும், இது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் நேரடியா இருந்து களத்துல எல்லாத்தையும் பண்ண வேண்டிய காலகட்டாயம் அவர்கிட்ட. ஏன்னா இன்னைக்கு வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் மத்த இன்னைக்கு ஒரு திமுக இருக்கிற அளவுக்கோ அண்ணா திமுக இருக்கிற அளவுக்கோ இவர்கிட்ட தலைவர்கள் இல்லை. இப்ப இவர் நல்லா எதிர்த்து யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு வந்து யார் அனுப்பிச்சு இவர் யார்கிட்ட ஒரு கட்சியில கூட்டணி பேசினா யார் அனுப்ப முடியும், அந்த கட்சியில இருந்து ஒருத்தரையும் அனுப்ப முடியாது. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் யாருக்குமே அந்த அளவுக்கு பக்குவங்கள் இல்லைங்கிறதா நான் பாக்குறேன். அப்போ இதை நீங்களே வந்து இருந்து நீங்க இதை செய்ய வேண்டிய செயல்கள், நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க நிறைய நீங்க தான் பண்ண வேண்டியதா இருக்கு. டாக்டிக்கலா உங்களுடைய மக்கள் இருப்பாங்க, அதை அவங்க பார்ப்பாங்க. பட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூ ஹாவ் டு மேக் இட். அது நீங்க இருந்து நீங்க பண்ணணுங்கும் போது அது வந்து நீங்க சீக்கிரமா வரணுங்கிறது. இது அதுக்காக நீங்க வேகமா நீங்க ஓடுங்க, நீங்க 100 மீட்டர்ஸ் ரோடு ரேஸ் ஓடுங்கன்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் ஒரு மராத்தன்னாச்சும் ஓடணும் இல்லையா, வாக்கிங்ல போகாம கொஞ்சம் ஓடணும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பீட் பத்தாது. அப்ப இந்த ஸ்பீடு பத்தாதுங்கிறதுல திருப்பி இன்னொரு படங்கும் போது அதுல 6 மாசம் போயிடும். அப்ப நீங்க திருப்பி வரும்போது தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கும். அப்ப அந்த 1 வருஷத்துக்குள்ளார இத்தனை வேலைகளை நீங்க செய்யணும். உங்க கட்சியை கட்டமைக்கிறதாகட்டும், கூட்டணி அமைக்கிறதாகட்டும், மற்ற கூட்டணியில இருந்து நீங்க கட்சியை எடுக்கிறதாகட்டும், உங்க தேர்தல் யுக்தியை வகுக்கிறதாகட்டும், எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அதை தான் நான் பாக்குறேன். நான் லாஸ்டா இந்த கமெண்ட்ல இருக்க கேள்வியை சொல்றேன் சார். மாயகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் இந்த கருத்தை பதிவு பண்றாரு. தொகுதிக்கு 500 ஓட்டு கூட தேராது, சினிமாவில் வேணா கார்ல 2026 சிஎம் அப்படின்னு எழுதிக்கலாம்னு சொல்றாரு. இது ஓகே, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. பட் இவர் சொல்ற அளவுக்குலாம் வந்து தொகுதிக்கு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப அபத்தமான வாதம். இன்னைக்கு விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காருங்கிறத ஒரு சாதாரண ஆளை போய் கேட்டீங்கன்னா கூட சொல்லிடுவார். ஏன்னா இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருங்கிறது ரஜினியா இருந்தாலும் அது வந்து அது ஒரு பெரிய லேடர்ல இருக்கிறனால இப்ப இருக்கக்கூடிய சமகாலத்தவரை நீங்க வச்சு பார்க்கும்போது விஜய் இஸ் அன்டிஸ்பியூட்டட் லீடர் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அஸ் அ ஹீரோ. அப்ப அவருக்கு இருக்கக்கூடியது வந்து இன்னைக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த். இன்னைக்கு அதோட அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு 60 to 70 லட்சம் மக்களுக்கு மேல எங்களுக்கு மெம்பர்ஷிப்பா வந்திருக்காங்கன்றாங்க. அவங்க மெம்பர்ஷிப் சேர்த்துறது போறாமே எங்க ஓட்டர் ஐடி இருக்கிறவங்களை மட்டும்தான் மெம்பர்ஷிப்பா வைக்க போறோன்றாங்க. இதுல நான் என்ன பாக்குறேன்னா, இந்த ரசிகர்களா இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த இள வயது ரசிகர்கள் தான் இன்னைக்கு விஜய்.
அன்னைக்கு எப்படி அந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு இருந்தாங்களோ இப்ப விஜய்க்கு அந்த மாதிரி. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அந்த 18 வயசுல இருந்து அந்த 30-35 வயசுக்குள்ளார இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய வாக்கு கன்வர்ஷன் ரேட்டு மினிமம் 80 to 90% விஜய்க்கு இருக்குங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமா நான் பாக்குறேன். அப்ப வந்து இவர் சொல்ற மாதிரி இப்ப தொகுதிக்கு 500 வாக்குனாக்கா அவருக்கு என்ன வெறும் ஒரு 11 லட்சம் வாக்கு தான் உழுவுன்றாரு அவரு. அது வந்து ரொம்ப அது எந்த 11 லட்சம் கூட வராது. ஸோ அவர் சொல்ற மாதிரி வந்து 100னா கூட 23,400 வாக்கு 100க்கு. அப்ப இதை வந்து நீங்க 500னா கூட 5ன்னு வச்சீங்கன்னா கூட ஒரு மீறி போனா ஒரு 1,15,000 வாக்கு தான் வருங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவங்க மாநாட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தொகுதியிலிருந்து 5000 பேர் மினிமம் வர்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னாவே அதே ஒரு தொகுதிக்கு 5000னா கூட அது வந்து 11 லட்சத்தி சொச்சம். வெறும் மாநாட்டுக்கு வரீங்க. அப்ப வீட்டுல இருக்கீங்களா பூராமே வந்து ஒரு இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க, எத்தனையோ ஒரு குடும்பத்துல இருக்கீங்க எல்லாமே விஜய் ரசிகர்களா இருப்பாங்க, இல்ல அரசியலை பத்தி பிடிக்காதவங்க, அரசியல் கட்சி சாராதவங்களா விஜய் வந்தா கூட நம்ம ஒரு மாத்தி ஓட்டு போடலாமேங்கிற. அப்ப இவர் சொல்றக்கூடியது வந்து தொகுதிக்கு வெறும் 500 வாக்கு தான் விழுவுங்கிறது வந்து இது அவர் எந்த விதத்துல சொல்றாருன்னு தெரியல. ஆனா அது அவருக்கு ஏதோ ஒரு விரக்தியில அந்த வார்த்தையை சொல்றாருன்னு தான் பார்க்க முடியுது. அதை விடவே கன்சிடரபிளான ஓட்டு, வெரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஓட் வந்து பேங்க் வந்து விஜய்க்கு இருக்கிறதா தான் பார்க்க முடியுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து என்னதான் ஒரு லோயஸ்ட் ரேஞ்ச் பார்த்தா கூட மினிமம் ஒரு 10% ஓட் ஷேருங்கிறது அவருக்கு இருக்கும். 10%னா கூட இன்னைக்கு 6.5 கோடி மக்கள் வாக்களிக்கிறவங்க இருக்காங்கன்னா 65 லட்சம் மக்கள் மினிமம் தாராளமா அவருக்கு வந்து அந்த ஓட் பேங்க் சாலிடா இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா இது மட்டும் அது ஜெயிக்கிறதுக்கு பத்தாதுங்கிறதா நம்மளுடைய வாதம். அப்ப நீங்க வந்து மற்றதெல்லாம் யுக்திகள்லாம் கொண்டு வந்து நீங்க விளையாடுற ஆட்டமே நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும். ஜெயிப்பு தோப்பு அடுத்தது. பட் நீங்க விளையாடுற விளையாட்டை ஜெயிக்கிறதுக்காக, அந்த ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஆட்டத்தை நீங்க விளையாடும் போது அதுக்கப்புறம் என்ன கிடைக்குதுங்கிறது அது காலத்தினுடைய கையில தான் இருக்கு, மக்களுடைய கையில தான் இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார், நம்மளுடைய ஆடியன்ஸ் அவங்க கேட்டிருந்த கேள்விகள், அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்க அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும்னு நம்புறேன். நீங்க இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நந்தகுமார் சார் மறுபடியும் நம்மளோட இன்னொரு இன்டர்வியூ ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய கேள்விகளுக்கு நிச்சயமா பதில் சொல்லுவாரு. நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நன்றி சொல்றேன். இந்த வீடியோ முழுசா பார்த்த எல்லாருக்குமே நன்றி சார். நீங்களும் வந்து எங்களோட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீடைல்டா பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ஜெய். நேயர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.